பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மகிழ்ச்சியான குடும்பம் என்ற தலைப்பின் கீழாக தொடர்ந்து கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வது எப்படி என்பதை குறித்து தொடர்ந்து செய்திகளை பகிர்ந்து கொண்டு வருகிறோம். இன்றைய நாளிலும் நம்முடைய வேத வசனம் என்ன சொல்கிறது? மத்தேயு 12வது அதிகாரம் வசனம் 20 நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். நம்முடைய ஆண்டவர் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்து நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எரிகிற திரியை அணையாதவர். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யாராவது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருந்தால் உங்களுக்கு இந்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மிகவும் நல்லவர். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய குடும்பத்துக்குள்ளாக நீங்கள் வருகின்ற பொழுது அவர் நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எரிகிற திரியை அணையாத தேவனாக இருக்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை கடனுக்குள்ளாக நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தால் கடனிலிருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வருவது மட்டுமல்ல, கடனை அடைத்து ஒரு செழிப்பான வாழ்க்கையை கொடுக்கிறார் என்று நாங்கள் தொடர்ந்து வேதத்திலிருந்து ஆண்டவரை குறித்து உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகிறோம். ஹல்லேலூயா. இன்றைய தொடரிலும் உங்களுடைய வாழ்க்கையிலே, அதாவது நீங்கள் அற்புதத்தை விரும்புகிறீர்களா, ஆசீர்வாதத்தை விரும்புகிறீர்களா? அற்புதங்கள் எப்படிப்பட்டவை, ஆசீர்வாதங்கள் எப்படிப்பட்டவை என்பதை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். புரியுங்களா? யோசுவா 5:12 அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒளிந்தது. அது முதல் இஸ்ரவேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமற் போயிற்று. அவர்கள் கானான் தேசத்து பலனை அந்த வருஷத்திலே புசித்தார்கள். பார்க்கிறோம் இந்த வேத வசனத்திலே யோசுவா 5வது அதிகாரம் வசனம் 12 பார்க்கின்ற பொழுது அங்கே அற்புதமும் நடைபெற்றது, ஆசீர்வாதமும் இருந்தது என்று பார்க்கிறோம். அற்புதம் எப்போது நடைபெற்றது என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருடம் அவர்கள் வனாந்திரத்தில் வந்த பொழுது ஒவ்வொரு நாளும் 40 வருடங்கள் அவர்களுக்கு அற்புதம் நடைபெற்றது. ஆனால் அவர்கள் கானான் தேசத்துள் பிரவேசித்து அந்த தேசத்தின் பலனை அவர்கள் அனுபவித்த பொழுது இந்த அற்புதம் நின்று போய்விட்டு என்பதை பார்க்கிறோம். புரியுங்களா? அதனாலே நம்முடைய தேவன் இன்றைக்கும் அற்புதங்கள் செய்வதிலே அவர் வல்லமையுள்ளவர் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். அற்புதம் என்றால் நம்ம எல்லாருக்கும் அலாதி பிரியம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. ஏனென்றால் பிரச்சனை வருகின்ற பொழுது தேவனை நோக்கி பார்த்து அற்புதத்துக்காக பிரார்த்தனை செய்கிறோம். அப்பொழுது நம்ம என்ன செய்கிறது? அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆவதற்கு தேவன் நமக்கு ஒரு அற்புதத்தை செய்து ஆண்டவர் நம்மை விடுதலாக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலே நாம் நெருக்கடியான சூழ்நிலை இருக்கின்ற பொழுது நமக்கு அற்புதங்கள் அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, நாம் ஆரம்ப காலத்திலே எந்த ஒரு விசுவாசியும் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக ரட்சிக்கப்பட்ட அந்த ஆரம்ப நாட்களிலே அவர்கள் அற்புதங்கள், ஆண்டவரிடத்தில் அநேக அற்புதங்களை எதிர்பார்த்திருப்பாங்க. அற்புதங்களை கர்த்தர் செய்து கொண்டே வந்திருப்பார். இந்த அற்புதங்களின் மூலமாக இன்னும் ஆண்டவருக்குள்ளாக வருவதற்கு அவங்களுக்கு அது புரோஜனமாக இருந்திருக்கும். புரியுங்களா? எப்படியாக என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அற்புதம் ஆண்டவரிடத்தில் பிரார்த்தனை செய்து சில நிமிடங்கள், சில மணி நேரத்துக்குள்ளாக எனக்கு அற்புதம் நடைபெற்றது. அதனாலே நான் இயேசுவின் மேல் அதிகமாக அன்பு வைத்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையாக மாறும்படியாக என்னை முழுவதுமாக நான் கொடுக்கப்பட்டேன். புரியுங்களா? அப்போ அந்த அற்புதம் ஆண்டவரிடத்திலிருந்து அற்புதத்தை நமக்கு ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த காரியம், அற்புதம் ஆண்டவரிடத்தில் நம்ம கிட்டி சேர்வதற்கு அதுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் தேவன் ஆதாமை படைத்த பொழுது அவர்களுக்கு என்ன செய்தாரு? ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். புரியுங்களா? ஏன் அவர்களுக்கு அற்புதங்களின் வாக்குத்தத்தத்தை கொடுக்கவில்லை, கர்த்தர் ஆசீர்வதித்து, நீங்கள் ஆதியாகமம் 1வது அதிகாரம் 28வது வசனத்தில் பார்த்தோம் என்றால், நீங்கள் பலுகி பெருகுங்கள் என்று ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். புரியுங்களா? அப்ப அற்புதம் தற்காலிகமானது, ஆசீர்வாதம் நிரந்தரமானது. புரியுங்களா? ஆசீர்வாதம் நமக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அது பெர்மனண்டாக இருக்கிறது. புரியுங்களா? அற்புதம் மிரக்கல் டெம்பரவரியாகவும், பிளெஸிங் நமக்கு பெர்மனண்டாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனாலே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம், அவருடைய சிருஷ்டிகளாக இருக்கிற நாம் ஆசீர்வாதத்தின் கீழாக வாழ வேண்டும் என்று தேவன் பிரியப்படுகிறார். புரியுங்களா? என்றைக்கு
மனுக்குலம் பாவத்திலே வீழ்ச்சி அடைந்தோ அப்பொழுதுதான் அவர்களுக்கு அற்புதம் தேவைப்பட்டது. ஆனால் தேவன் படைத்த பொழுது, ஒவ்வொன்றவற்றையும் படைத்த பொழுது, படைத்து மனிதனையும் படைத்து நீ எல்லாவற்றிலும் என்ன செய்யுங்க, ஆசீர்வாதம் இருங்க, பழகி பெறுங்க என்று ஆசீர்வாதத்தை ஆண்டு வைத்திருந்தார். புரியுங்களா? அதனாலே இயேசு கிறிஸ்து நமக்கு பாவத்தை மன்னிப்பது மட்டுமல்ல, சாபத்தை மீட்டு நம்மை இயேசு கிறிஸ்து ஆசீர்வாதத்துக்குள்ளாக, அதாவது பெரும் நண்ட ஆசீர்வாதத்துக்குள்ளாக கர்த்தர் நம்மை கொண்டு வந்து விடுகிறார். ஹல்லேலூயா. அதனால் தான் கலாத்தியர் 3வது அதிகாரம் வசனம் 13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லியிருக்கிறபடி இயேசு கிறிஸ்து நமக்காக நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை மீட்டு கொண்டார் என்று கலாத்தியர் 3:13 நம்ம பார்க்கிறோம். புரியுங்களா? அப்படி என்றால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் சாபத்திற்குள்ளாகவோ ஏதாவது அனுதினமும் அற்புதத்திற்காகவோ வாழ வேண்டியது தேவையில்லை. நிரந்தரமான ஆசீர்வாதத்துக்குள்ளாக வாழ வேண்டும் என்று அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரியப்படுகிறார். அதுதான் அவருடைய திட்டம், தேவனுடைய சித்தம், தேவனுடைய நோக்கம். புரியுங்களா? அதனாலே எப்பொழுது நம்ம நெருக்கடி வருகின்ற பொழுது நமக்கு அற்புதம் தேவைப்படக்கூடியதாக இருக்கிறது. அற்புதம் நடைபெற வேண்டும் என்றால் அங்கு ஒரு நெருக்கடி இருந்தால் தான் நமக்கு அற்புதம் தேவைப்படக்கூடியதாக இருக்கிறது. அநேகர் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கு, அற்புதம் நடைபெறுகிறது, பிரச்சனை வருகிறது, அற்புதம் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது, அதில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் சொல்லுவோம், ஆண்டவரினை அற்புதமாக கர்த்தரினை இன்னைக்கு ஆண்டவர் நடத்தினார், அற்புதமாக இந்த வருடத்தை நடத்தினார் என்று சொல்கிறோம். புரியுங்களா? ஆனால் பாருங்க, அந்த அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்காகவே தேவனை நாடக்கூடிய அந்த மனநிலை தவறு. புரியுங்களா? அற்புதங்கள் மட்டும் வேண்டும் என்று நம்ம விரும்பி அதையே தேவனிடத்தில் நாடுவதற்காக நம்ம தேவனை மட்டும் அதற்கு நாடுவது என்றால் அந்த மனநிலை தவறு. ஏனென்றால் பிரச்சனைகள் இருந்தால் தானே அற்புதம் நடக்க முடியும். அற்புதங்கள் தேவை. ஆனால் பாருங்க, சொல்லுவோம், மாதம் நம்முடைய அநேக தேவைகள் இருக்கும். கர்த்தர் அற்புதமாக இந்த மாதத்தினுடைய தேவைகளை சந்திக்க கிருபை பாராட்டினார் என்று நம்ம சொல்ல முடியும். ஆனால் பாருங்க, ஆசீர்வாதம் என்பது என்ன? ஆசீர்வாதம் நமக்கு ஏராளமாக இருந்தால் நமக்கு அற்புதங்கள் நடைபெற வேண்டிய தேவையே கிடையாது. நமக்கு ஏராளமாய் பாருங்க, நீ ஒரு 50,000 வெள்ளி நீங்க சம்பளம் வாங்குகிற ஒரு மாதம், உங்களுடைய தேவைகளே எல்லாமே 20,000 வெள்ளி அதுக்குள்ளாக முடிந்து விட்டது என்றால் 20,000 ரூபாய்க்குள்ள முடிஞ்சிருச்சுன்னா மாதம் 30,000 ரூபாய் நீங்க சேமிக்க முடியும். அப்படி என்றால் உங்களுக்கு ஆசீர்வாதம் நிறைய இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு மாதம் உங்களுக்கு அற்புதம் நடைபெற தேவையில்லை. ஹல்லேலூயா. அற்புதங்கள் நம்மை என்ன செய்ய நெருக்கடியிலிருந்து விடுவிக்கும். ஆனால் ஆசீர்வாதங்கள் நெருக்கடிகள் வராமல் நம்மை தவிர்க்கும். புரியுங்களா? அற்புதங்கள் நம்ம நெருக்கடியிலிருந்து தற்காலிகமாக விடுவிக்கும். ஆனால் ஆசீர்வாதங்கள் நெருக்கடிகள் வராமல் நம்மை தடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, வியாதி வந்தால் குணமாவதற்கு நமக்கு அற்புதம் தேவையாக இருக்கிறது. ஆனால் வியாதியை வராமல் தடுப்பது ஆசீர்வாதம். புரியுங்களா? அதில் கடனிலிருந்து நமக்கு வெளியே வருவதற்கு அற்புதம் தேவையாக இருக்கிறது. கடனே இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்றால் ஆசீர்வாதம். அப்போ இன்றைக்கு உங்களுக்கு அற்புதமான வாழ்க்கையில நீங்க ஒவ்வொரு நாள் வாழ வேண்டும் விரும்புகிறீங்களா, இல்ல ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கையில ஒவ்வொரு நாள் வாழ வேண்டும் என்று விரும்புகிறீர்களா என்பதை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அதனால் தான் பாருங்க, ஏலியாவை காகம் தினந்தோறும் வந்து போஷித்தது. ஆனால் அது அற்புதம். ஆனால் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்குள் வாழ்வதுதான் நாம் என்ன செய்து ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஆபிரகாம் செல்வச்சியமானா இருந்தா கர்த்தர் அவனை என்ன செய்தாரு? ஜாதிகளுக்கு ஜனங்களுக்கு தகப்பனாக மாற்றினார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனாலே வேதவசனம் நமக்கு என்ன சொல்கிறது? எபேசியர் 1வது அதிகாரம் 3வது வசனத்திலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அற்புதங்கள் பெறுவதற்கு நம்மை பிரச்சனைகள் தகுதியாக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் நாம் பிரச்சனைகள் இல்லாமல் இருப்பதற்கு ஆசீர்வாதங்கள் நமக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எப்படி நான் ஆரம்பத்தில் ஆண்டவர் அறியாத போது ஏழையாக இருந்தபோது எனக்கு ஒவ்வொரு நாளும் அற்புதம் நடைபெற்றது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் அறிந்து 35 வருடம் ஆகிறது. அன்றைக்கு ஆரம்பத்தில் எனக்கு சிறிய தேவை இருந்தபோது ஆண்டவர் அற்புதம் செய்தார். அப்புறமா 5 வருடம் 10 வருடங்கள் கழித்து அதே எனக்கு சிறிய தேவை இருந்தது. ஆனால் அன்றைக்கு என்னைக்கு தேவை இருந்தபோது ஆண்டவர் அன்னைக்கு அற்புதம் செய்தாரு, இன்னைக்கே அற்புதம் செய்யவில்லை என்று நான் சொல்லக்கூடாது. ஏன்னா அன்றைக்கு இருந்த சூழ்நிலை காட்டில் இன்றைக்கு நான் பெட்டராக இருக்கிறேன், நல்ல சூழ்நிலை இருக்கிறேன். அன்றைக்கு பரம ஏழையாக இருந்தேன், இன்றைக்கு நான் பெட்டராக ஒரு நல்ல எல்லாவற்றையும் எல்லா காரியங்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆசீர்வாதமான சூழ்நிலை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் பாருங்க, பிலிப்பியர் 4:19 என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஹல்லேலூயா.
இயேசு கிறிஸ்து உங்கள் குறைவுகளை எல்லாம் அவர் நிறைவாக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் அற்புதம் தற்காலிகமானது, ஆசீர்வாதம் நிரந்தரமானது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அற்புதங்கள் இருந்துச்சு, இயற்கைக்கு அப்பாற்பட்டது. சில வேளைகளிலே ஆண்டவர் நமக்கு நன்மை செய்வதற்காக இந்த இயற்கையினுடைய பிரமாணங்களை சில வேளைகளில் தள்ளி வைத்து விட்டு ஆண்டவர் நமக்கு அந்த இயற்கையின்படியாக அல்லாதபடி அற்புதங்களை செய்யக்கூடியவராக இருப்பார். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்க, இந்தோனேசிய தேசத்திலே மில்டாரி என்று சொல்லக்கூடிய ஒரு தேவனுடைய ஊழியக்காரர், வல்லமையாக 60 வருடங்களுக்கு முன்பாக ஊழியம் செய்தவர். புரியுங்களா? அவர் என்ன செய்தார் பாருங்க. ஒரு முறை ஒரு கிராமத்தில், மலையில ஒரு கிராமத்தில் இருந்து சுவிசேஷ அறிவித்து விட்டு இன்னொரு கிராமத்துக்கு செல்லணும். அவர்கள் சுவிசேஷ குழுவினாக, சபை மக்களாக, சிறு குழுக்களாக அந்த கிராமத்தை விட்டு இன்னொரு கிராமத்துக்கு சுவிசேஷ அறிவித்து சென்று கொண்டிருக்கின்ற பொழுது என்ன பார்த்தீங்கன்னா, இடையில பயங்கரமான மழை, காற்றும் மழையும் பயங்கரமாக அடிக்கிறது. அவர் போய்கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுக்கு மேலாக ஒரு தேவதூதன் ஒரு கொடையை பிடித்து கொண்டு செல்வது போல இவர்கள் செல்கின்ற அந்த பாதை முழுவதும் இவர்கள் மட்டும் நனையல, மற்ற இடத்துல மழை பெய்து அந்த அடுத்த கிராமத்தை செல்கிறது வரை நனையாமல் சென்றார்களாம். புரியுங்க? அந்த இயற்கை பிரமாணத்தை தள்ளி வைத்து விட்டு கர்த்தர் அற்புதங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். அதே அந்த மிலிட்டாரிக்காரங்க ஒரு கிராமத்தில் ஊழியம் செய்துவிட்டு அடுத்த கிராமத்துக்கு போகும்போது பெரிய ஆறு, அந்த ஆற்றில் இறங்கி கடந்து செல்ல வேண்டும். பாருங்களா, அந்த ஆறு பாருங்க, பயங்கரமான உள்ள ஆபத்து உள்ள ஒரு ஆறு. ஏன்னா அங்கே நிறைய முதல்கள் இருக்கும். ஆனால் இவங்க சுவிசேஷத்தை அறிவித்து விட்டு அந்த ஆற்றிலே கடந்து செல்கின்ற போகும்போது துதித்து கொண்டே சொல்றாங்க. 2 பக்கம் முதல்கள் வந்து அப்படியே இவங்க போகும்போது 2 பக்கம் முதல்கள் வந்து வாயை திறக்கிறது. இவங்க கடந்து செல்கிறவரை அந்த முதலை வாயை மூடவும் இல்லை, இவங்களை கடிக்கவும் இல்லை. கடந்து சென்ற பிறகு அந்த முதல் என்ன செய்தது? வாயை மூடி கொண்டது என்று பார்க்கிறோம். புரியுங்களா? அதனால்தான் நான் பார்க்கின்ற பொழுது பார்த்தீங்கன்னா, இயற்கையில பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட அற்புதங்களை கர்த்தர் சில வேளைகளை செய்கிறார். அதனால ஒவ்வொரு முறையும் அப்படிப்பட்ட அற்புதங்களை என்ன செய்ய முடியாது, எதிர்பார்க்க முடியாது. புரியுங்களா? எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை பிளந்தாங்க, அவர்கள் பிளக்கின்ற பொழுது கடல் 2ஆக பிளந்து அவர்கள் இஸ்ரவேல் கரையை கடந்த பொழுது எகிப்தர்கள் அதுக்குள்ள இருந்தாங்க. பார்வோனுடைய படை, கடல் மீண்டுமாக அந்த நிலைமைக்கு வந்து விட்டது. எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானை கடந்தார்கள், யோர்தானை கால் வைத்த ஆசாரியர்கள் கால் உடன்படிக்கை பெட்டிய காலை வைத்த பொழுது 2ஆக பிளந்தது. அவன் கடந்த உடனே மீண்டுமாக யோர்தான் சேர்ந்து விட்டது. அதனால இயற்கை என்ன செய்கிறது? இயற்கை பிரமாணங்களை ஆண்ட தள்ளி வைத்து விட்டு நமக்கு அற்புதம் செய்யறோம். ஆனால் மீண்டும் இயற்கை அதற்கு பழைய நிலைமைக்கு அது திரும்பி விடக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. அதனால்தான் அற்புதங்கள் என்ன செய்ய நிரந்தரமானது அல்ல, ஆசீர்வாதங்கள் நமக்கு நிரந்தரமான தீர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அதை பாருங்க, ஆசீர்வாதம் என்பது இயற்கை சட்டத்தோடு இணைந்து நமக்கு அது என்ன உதவி செய்யக்கூடியதாக இருக்கும். அல்லேலூயா. ஏனென்றால் பாருங்க, விதைத்தால் அது என்ன செய்யும்? நல்ல அறுவடை காண முடியும். புரியுங்களா? நல்ல விதத்தில் நிலத்தில் விதைக்கிறீங்க. ஈசாக்கு வறட்சியான நாட்களில் என்ன செய்தான்? விதைத்தான். 100 மடங்கு கர்த்தர் என்ன செய்தார்? எல்லா வயலையும் விளைத்த போது 100 மடங்கு அறுவடை கர்த்தர் கொடுத்தார். அதான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. யாக்கோபு தன் பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கின்ற பொழுது எல்லா பிள்ளைகளும் கடைசி நாட்களை கூட்ட ஆசீர்வதித்தான். அந்த ஆசீர்வாதத்தை யாரும் திருப்ப முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து விட்டார் என்றால் அந்த ஆசீர்வாதத்தை உங்களுடைய ஆசீர்வாதத்தை உங்களிடத்தில் யாராலும் திருப்ப முடியாது. அதான் என்னாகமம் 22:12 பிலேயாம் பாருங்க, பாலாக் ராஜா பிலேயாம் கிட்ட பணத்தை கொடுத்து கொண்டு அவனை கொண்டு வந்து இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக சொல்றான். அந்த பிலேயாம் 3 மலைகள் மேல் ஏறி பலியிட்டு ஆடுகளையும் மாடுகளையும் பலியிட்டு இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க போறான். ஆனால் சபிக்க முடியல. என்னாகமம் 23:20 இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்ப முடியாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க நினைச்சா யாரால், எந்த மந்திரவாதினால யாரும் திருப்ப முடியாதுங்க. அதனால இயேசுவை நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னா எந்த மனிதன் உங்களுக்கு மந்திர தந்திரங்கள் வேணா பில்லி சுனி எதையும் வைக்க முடியாது. ஏன்னா எங்களுக்கு ஆரம்ப காலத்துல குடும்பத்தில் வருடத்துக்கு ஒரு முறை ஏன்னா எல்லாரும் இறந்து கொண்டு இருந்தாங்க குடும்பத்தில், ஆனால் மந்திரம் வச்சு. ஆனால் இயேசுவை நாங்கள் ஏற்றுக்கொண்ட பொழுது 35 வருடங்களும் அதே மந்திரவாதி 20 வருடத்துக்கு மேலே இருந்தான். எந்த மந்திரங்களோ அதுவும் எங்களை என்ன செய்யல என பாதிக்கவில்லை. கர்த்தர் அற்புதமாக பாதுகாத்தார். அதனால தேவன் உங்களை ஆசீர்வதிக்க நினைக்கின்ற பொழுது என்ன செய்யனாக்கா நீங்க உங்களை அது யாரும் திருப்பவே முடியாது. ஹல்லேலூயா. அப்ப ஆசீர்வாதம் என்றால் என்ன? நம்ம ஆசீர்வாதம் தான் வீடு, வாகனம், காரு, பங்களா என பிள்ளைகளை நினைக்கிறோம். அதை காட்டிலும் ஆசீர்வாதம் என்றால் தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த வாக்குத்தத்தங்கள், வார்த்தைகள், ஆசீர்வாதம், நல் வார்த்தைகள் தான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அதனால தான் பாருங்க, யாக்கோபு என்ன செய்யறான்? கடைசி நாட்களில் பிள்ளைகள் ஒவ்வொரு கூட்டு நல் வார்த்தையில் கொடுத்து ஆசீர்வதிக்க, அந்த ஆசீர்வாதம் தலையின் மேல பலிக்கும்.
நம்முடைய குடும்பங்களில் பாருங்கள், என்ன நான் சிறு பையனாக இருக்கும்போது எங்களுடைய பாட்டி, ரொம்ப முதிய பாட்டி, மறிக்கிறதுக்கு முன்பதாக எல்லாரையும் கூப்பிட்டு அவங்க தலையில் கை வச்சு அவங்க என்ன செய்றாங்க, ஆசீர்வதிச்சாங்க. ஏன்னா பணத்தே வந்தா உனக்கு 100 200 பணம் இல்லை, ஆசீர்வாதமான வார்த்தைகள். ஏன்னா அந்த வார்த்தைகள் தலைமையில் தங்கக்கூடியது. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஆசீர்வாதம் என்னவென்றால் தேவனுடைய நல்வார்த்தைகள் உங்கள் தலையின் மேல் இறங்கி வருவது, உங்கள் குடும்பத்து மேல் இறங்கி வருவது, உங்கள் சந்ததி மேலே இறங்கி வரக்கூடியதான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அதனால தான் தேவனுடைய தயவு, கிருபை. ஹல்லேலூயா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள்லாம் உங்களுக்கு வருகிறது என்றால் ஆபிரகாமை போல கர்த்தர் நினைக்கிறாரு. அந்த ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள்லாம் உங்களுக்கு ஆமென் என்றும் இருக்கிறது. ஆதியாகமம் 12வது அதிகாரம் 2வது வசனத்திலே, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று கர்த்தர் சொன்னார். புரியுங்களா? அதான் அந்த வாக்குத்தத்தம் அப்படியாக பலித்தது. ஹல்லேலூயா. அதனாலே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் நம்ம தேவன் ஆசீர்வதிக்கிறால் அவருடைய வாக்குத்தத்தத்தின் மூலமாக நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். அதான் எபேசியர் 1:3 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினால் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப ஆசீர்வாதம் என்பது உங்கள் செயல்பாட்டை பொறுத்து அல்ல. ஆசீர்வாதம் என்பது உங்களுடைய செயல்பாட்டை பொறுத்து அல்ல. ஆசீர்வாதங்கள் என்பது உங்களுடைய விசுவாசத்தை பொறுத்து இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் என்ன செய்கிறாரு, உங்களை என்ன செய்கிறாரு, ஆசீர்வதித்து ஆண்டவர் பெருக பண்ண விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஆசீர்வாதங்களை என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் கூற வேண்டும். நம் மீது, நம் பிள்ளைகள் மீது, நம் குடும்பத்தின் மீது ஆசீர்வாதங்களை நம்ம சொல்லுகின்ற பொழுது அந்த ஆசீர்வாதங்கள் என்ன செய்ய நம் மீதும், நம் குடும்பத்தின் மீது, நம்ம பிள்ளைகள் மீதும் அது பலிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். அதனால் தான் வேத வசனத்தின்படி தேவன் என்னை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று ஆதியாகமம் 24:1 சொல்லப்பட்டுள்ள வேத வசனங்களை எடுத்து நம்ம விசுவாச அறிக்கை சொல்லணும். தேவன் என்னை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று ஆதியாகமம் 24:1 சொல்கிறது. அந்த வாக்குத்தத்தை உங்க வாழ்க்கையில நீங்க சொல்ல வேண்டும். பாருங்க, உபாகமம் 28:2 ஆசீர்வாதங்கள் என்னை விரட்டி கொண்டு வந்து என் மேல் குதித்து என்னை முந்திக் கொண்டு போகும். விசுவாச வார்த்தைகளை நீங்க அறிக்கையிட வேண்டும். என் வங்கி கணக்குகளில் தேவன் ஆசீர்வாதம் கட்டளையிடுகிறார். உபாகமம் 28:8 சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் வங்கி களஞ்சியங்கள், உங்கள் வங்கி கணக்குகளிலே கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்று நீங்க வேத வசனத்தை எடுத்து சொல்ல வேண்டும். உங்கள் மேல, உங்கள் பிள்ளைகள் மேல இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் கூற வேண்டும். பாருங்க, உபாகமம் 28:6 நான் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். உபாகமம் 28:6 சொல்லியிருக்கு. இந்த வேத வசனத்தை எடுத்து ஒவ்வொரு நாளும் இந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளை நீங்கள் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, நீதிமொழிகள் 10:22 கர்த்தரின் ஆசீர்வாதமே எனக்கு ஐஸ்வர்யத்தை தரும். இந்த வார்த்தையை எடுத்து கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு ஐஸ்வர்யத்தை தரும், குறுக்கோலியில் நான் அந்த ஐஸ்வர்யம் எனக்கு நிலைத்து நிற்காது, இதை எடுத்து நீங்கள் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. உபாகமம் 8:18 என் ஐஸ்வர்ய நதியை என் ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை தேவனே எனக்கு தருகிறார். உபாகமம் 8:18 சொல்லப்பட்டிருக்கு. ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை கர்த்தரே எனக்கு கொடுக்கிறார். இதை எடுத்து நீங்க அனுதினமும் இதை என்ன செய்யணும், நீங்க விசுவாச அறிக்கை செய்ய வேண்டும். புரியுங்களா? ஏசாயா 48:18 என் ஐஸ்வர்யம் நதியை போல இருக்கும். ஏசாயா 48:18 என் ஐஸ்வர்யம் நதியை போல இருக்கும். இந்த விசுவாச அறிக்கை நீங்க சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, ஆதியாகமம் 26:13 நான் ஐஸ்வர்யவனாகி வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாகிறேன். இந்த வாக்குத்தத்தங்களை எடுத்து உங்கள் மேல, உங்க பிள்ளைகள் மேல நீங்க சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, சங்கீதம் 65:11 என் பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. இந்த வார்த்தையை எடுத்து ஒவ்வொரு நாளும் நீங்க வாக்குத்தத்தங்களை சொல்லணும். இதுதான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. பாருங்க, யாத்திராகமம் 3:8 என் வாழ்க்கையில் பாலும் தேனும் ஓடுகிறது. இந்த வாக்குத்தத்தத்தை எடுத்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டும். சங்கீதம் 23:5 என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லி அந்த வாக்குத்தத்தை எடுத்து நீங்க சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 3:10 என் களஞ்சியங்கள் தானியத்தால் பூரணமாய் நிரம்புகிறது. புரியுங்களா? அதனால இந்த வார்த்தையை எடுத்து நீங்க விசுவாசமாக சொல்லணும். ஹல்லேலூயா. ஏனென்றால் தேவனுடைய தயவு உங்களை பெரியவன் ஆக்கும். லூக்கா 1:28 நான் தேவ தயவை பெற்றவன் என்று நீங்க வாக்குத்தத்தத்தை அறிக்கையிடணும். சங்கீதம் 18:35 தேவ தயவு என்னை பெரியவனாக்கும். புரியுங்களா? சங்கீதம் 89:17 தேவ தயவினாலே என் கொம்பு உயரும், நான் தலை நிமிர்ந்து நடப்பேன். தலை குனிந்த இடத்துல தேவ தயவினாலே என் கொம்பு உயரும், நான் தலை நிமிர்ந்து நடப்பேன் என்று இந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லணும். புரியுங்களா? சங்கீதம் 103:13 தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல கர்த்தர் எனக்கு இறங்குகிறார்.
இந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளை நீங்கள் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 13:8 நான் அன்பாகவே இருக்கிறேன், நான் ஒரு காலும் தோற்று போக மாட்டேன். இந்த ஆசீர்வாதம் வார்த்தைகளை நீங்கள் சொல்ல வேண்டும். புரியுங்களா? அதே போல ரோமர் 8:3 தேவன் என்னை நீதிமானாக்கி இருக்கிறார், பிசாசு என்மேல் குற்றம் சாட்ட முடியாது. இந்த வார்த்தையை எடுத்து நீங்க சொல்ல வேண்டும். புரியுங்களா? ஏசாயா 3:10 நான் நீதிமான், எனக்கு நன்மை உண்டாகும். கர்த்தர் உங்களை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார், உங்களுக்கு நன்மை உண்டாகும். அல்லேலூயா. பாருங்க 1 யோவான் 5:4 என்னுடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும். என்னுடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும். புரியுங்களா? மத்தேயு 5:14 நான் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறேன். உங்க வாழ்க்கையில இருளே இருக்காது, நான் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறேன் என்று மத்தேயு 5:14 சொல்லப்பட்ட இந்த ஆசீர்வாதம் வார்த்தைகளை சொல்ல வேண்டும். புரியுங்களா? ஆதியாகமம் 39:2 நான் காரிய சித்தியுள்ளவர், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். புரியுங்களா? சங்கீதம் 1:3 நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். அந்த வாக்குத்தத்தத்தை எடுத்து நீங்க விசுவாசமாக சொல்ல வேண்டும். புரியுங்களா? 2 ராஜாக்கள் 18:7 நான் போகிற இடம் எங்கும் எனக்கு அனுகூலமாயிருக்கிறது. நான் எங்க சென்றாலும் எனக்கு ஒரு அனுகூலம் உண்டாகி இருக்கிறது. புரியுங்களா? 2 நாளாகமம் 26:15 எனக்கு ஆச்சரியமான அனுகூலம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஆச்சரியமான அனுகூலம் உண்டாகிறது என்று நீங்கள் சொல்ல வேண்டும். சங்கீதம் 65:11 என் பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழிகிறது என்று நீங்கள் சொல்ல வேண்டும். நெகேமியா 9:25 நான் புசித்து திருப்தியாகி கொழுத்து செல்வ சீமானாய் வாழ்கிறேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். புரியுங்களா? யோபு 36:19 செல்வ வாழ்வும் இன்ப வாழ்வும் என் பங்கு என்று சொல்ல வேண்டும். ஆதியாகமம் 26:29 நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன் என்று சொல்ல வேண்டும். என்னாகும் 24:1 என்னை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லணும். புரியுங்களா? என்னாகும் 23:20 கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து இருக்கிறார், அதை யாரும் திருப்ப முடியாது என்ற இந்த விசுவாச வார்த்தை நீங்க சொல்லணும். புரியுங்களா? அதனால அற்புதம் தற்காலிகமானது, ஆசீர்வாதம் நிரந்தரமானது. இந்த ஆசீர்வாதமான நிரந்தரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் எப்படி விசுவாச வாழ்க்கை வாழ்கிறோம், விசுவாசத்தோடு தேவனுடைய வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்கின்ற பொழுது நாம் ஆசீர்வாதத்தில் நிலையாக இருப்போம், அற்புதத்தை சார்ந்து இருக்க மாட்டோம். ஆசீர்வாதம் நிறைவாக இருக்கின்ற பொழுது அற்புதங்கள் நமக்கு அவசியம் இல்லாமல் போய்விடுகிறது. அதனாலே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் இந்த நாளில் உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ளக்கூடிய காரியம், தேவனுக்குள்ளாக கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைத்து நிற்க. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ளாக நிலைத்து நிற்கின்ற பொழுது உங்களுக்கு ஆரம்பத்தில் அற்புதங்கள் தேவைப்பட்டிருக்கலாம், ஆனால் நிரந்தரமாக வாழ்வதற்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் தான். ஏன்னா உங்களை நிரந்தரமான சமாதானமான சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு வளமான வாழ்க்கைக்குள்ளாக உங்களை வழி நடத்தும். அதனாலே இந்த அருமையான வேளையில் உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக திறப்பில் நிற்கிறேன். அருமையான எங்கள் இயேசு இரட்சகரே, செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில எல்லா கடன்களை நீக்குவீராக, தரித்திரங்களை நீக்குவீராக, பற்றாக்குறைகளை நீக்குவீராக. அற்புதங்களில் அல்ல, ஆண்டவரே ஆசீர்வாதத்தில் இவர்களுடைய வாழ்க்கை நிலைத்திருக்க, ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு குடும்பங்களிலும் நதியை போல் பாய்ந்து செல்வதற்கு வாசல்களை திறப்பீராக. கடன்கள் நீங்கட்டும், கஷ்டங்கள் நீங்கட்டும், கண்ணீர் நீங்கட்டும், தரித்திரம் நீங்கட்டும். ஆண்டவரே எல்லா வறுமையின் நாட்கள், ஆண்டவரை வறுமையின் நாட்கள் எடுத்து போட்டு செழிப்பான நாட்களுக்குள்ள இவர்கள் நடத்தும்படியாக நான் செபிக்கிறேன். பரிசுத்த ஆவியான ஒவ்வொருவரும் நடத்துவீராக. கொரோனா வைரஸில் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கி சுகமும் செழிப்பும் சமாதான சந்தோஷம் ஒவ்வொரு குடும்பங்களையும் உண்டாகட்டும். செய்தியை கேட்பது மட்டுமே அதை வாழ்க்கையில் அபியாசப்படுத்த நீர் உதவி செய்யும். ஆண்டவரே, நீர் கூட இருந்து நீர் காத்து நடத்தும், நீர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் உங்க நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க, அறிமுகப்படுத்துங்க. தொடர்ந்து கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென்.
ஆசீர்வதிப்பாராக.